ரவீந்திரன் துரைசாமி, இப்ப நீங்க கூட்டணி கணக்குகள் அதுல இருக்கிற புள்ளி விவரங்கள் தரவுகள் பேசுவீங்க. ஆனா உண்மையில் இந்த ப்ரோ இன்குபென்சி ஆன்டி இன்குபென்சின்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, சில இடங்கள்ல அது மாறி ப்ரோ இன்குபென்சியை திரும்பவும் ஆட்சியை தக்க வச்ச காட்சிகளை பார்க்குறோம். அண்மை காலங்களில் அப்படி ஒரு போக்கும் இருக்கு. நீங்க எப்படி இந்த ஆன்டி இன்குபென்சி ப்ரோ இன்குபென்சி, அரசுக்கு ஆதரவான மனநிலை எதிரான மனநிலை, நீங்க எப்படி அதை அளவிடுவீங்க? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல ஒரு அரசோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுது. அதில் திமுக அரசுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய முதல் பாயிண்ட், அலைன்ஸை இன்டாக்டாக வச்சு அந்த 47 விழுக்காடோட மீண்டும் பலம் மிக்கவர்கள் கூட வந்து சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அலைன்ஸ் கெமிஸ்ட்ரியோட இருக்கிறது தான் முதல் பலமாட்டு நான் பார்க்குறேன். அதே வேளையில் பெனிஃபிஷரிஸுக்கு ஒரு ஆதரவு இருக்குது. அந்த பெனிஃபிஷரிஸ் ஓட்டு அளிக்கிறாங்க, அது யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாக்கு கிடைக்குது. அப்படித்தான் எல்லா மாநிலங்கள்லையுமே கிடைச்சிருக்குது. அதுக்கு ஒரு ஆதரவு வளையம் இருக்குது, ஒரு 5 to 7 விழுக்காடு வாக்கு இருக்குது. அது இவர்களுக்கு போகுதுங்கிறதுக்காக போட்டி போட்டு மற்றவங்க சொல்லும்போது கொடுக்கிறவங்களுக்கு தான் அந்த பயன் கிடைக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த இஷ்யூ தெளிவா ஸ்டாலினுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடியது. இன்னொரு வகையில் எதிர்த்தரப்பில் இன்னொருத்தருக்கு இந்த இஷ்யூ லாபம் கொடுக்கணும்னா நாம் தமிழர் சீமான் அவர் கிறிஸ்டல் கிளியரா வளர்ச்சி திட்டத்துக்கு எதிரானதுன்னு இந்த பிரிவிஸுக்கு எதிரான இதை மணிக்கணக்கில் பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா விஜய் பாணியில சொல்ல போனா நசன்னு பேசுறாரு, துணியோட பேசுறாரு, அச்சப்படாம தெளிவா பேசுறாரு. இதுக்கும் நான் ஆதாரத்தை சொல்றேன். ப்ரெடிக்ஷன் வேற, ஆதாரத்தோட ஒரு விஷயத்தை சொல்றது வேற. சீமான் தொடர்பான விஷயங்களை அவர் எடுத்து வைக்க கருத்தை சொல்லும் போது ஆதாரத்தோடு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் நாம் தமிழர் எடுத்தது 3.8 விழுக்காடு வாக்குகள். 24 அவங்க எடுத்தது 8.22 விழுக்காடு வாக்குகள். திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்தார். இது நமக்கு மாநில தேர்தல் நடந்தாலும் என்ன வாக்கு வருதோ அந்த வாக்கு நமக்கு வரட்டுன்னு ராகுல் காந்தியை முன்னிறுத்தாம தன்னை முன்னிறுத்தி தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோங்கிற ஒரு முடிவு எடுத்து அவர் 47 விழுக்காடு வாக்கு எடுக்கும் போது ராகுலை முன்னிறுத்தி 19 எடுத்ததோட 6 விழுக்காடு வாக்கு அவங்க இழந்தாங்க. இழந்த வாக்குல 4.5 விழுக்காடு வாக்கு சீமானுக்கு போயிருக்கு. 3.8 இருந்து 8.22 வந்திருக்காரு. 1.5 விழுக்காடு ஓட்டு அண்ணாமலை முன்னிறுத்தின என்டிஏக்கு போயிருக்குது. ஸோ ஆளுங்கட்சி பெரிய அணியானு எடுத்தவங்கள 6 விழுக்காடு வாக்குல 75% சீமானுக்கு போயிருக்கு. கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய ஒரு விவரத்தை நான் தெளிவாகவே சொல்றேன். இந்த இடத்தில் நான் சொல்ற பாயிண்ட் அப்ப என்ன ரீசன்னா திமுகவுக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்ல. ஒரு அரசுக்கு மேல கோபம் இருந்ததுன்னா 2ஆம் இடத்துக்கு வந்த எடப்பாடிக்கு தான் போயிருக்கணும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சீமானுக்கு அது போயிருக்க கூடாது. சுவாமிநாதன் சொன்ன மாதிரி நீங்க பெனிஃபிஷியரின்றது நீங்க ஒரு முக்கியமான இடத்தை தொடுறீங்க. யாரு கொடுத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் மக்கள் சுவாமிநாதன் சுட்டி காட்டின மாதிரி நீங்க பலன்கள் பெறலாம், ஒவ்வொரு குடும்பமும் அடைஞ்சிருக்கலாம், பலன் பெறாதவர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு, ஊழல், ஆணவ படுகொலை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது மேல எழுந்தா அது அரசுக்கு எதிரான அலையா போவாதா? அப்படி ஒரு அரசுக்கு எதிரான அதிகபட்ச ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது 1967 பெருந்தலைவர் காமராஜுக்கு எதிராக இருந்தது. இந்தி போராட்டம், அதில் உள்ள துப்பாக்கி சூடு, உணவு பற்றாக்குறை, எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டது, மற்ற மக்கள் மாற்றத்தை விரும்பினது. இங்க இருந்த சிஎம் இருந்தவர் 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாருன்னு உருவான ஒரு சோசியல் போலரைசேஷன். அந்த மாதிரி காஸ்ட் நியூட்ரல் ஸ்டாலினுக்கு நெகட்டிவ் போலரைசேஷனுக்கு இடமே இல்லை. அது கூட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு தன்மையும் இப்போ இல்லை. ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறது நீங்க ஈரோடு கிழக்கு சொல்லும் போதே இதே அவைகளில் எத்தனை பேர் என்ன வார்த்தையை சொன்னாங்க? கடும் எதிர்ப்பு, கடும் எதிர்ப்பு, கடும் எதிர்ப்புங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதா இல்லையா? இடைத்தேர்தல் தான், மறுக்க வரல. அப்ப நாம என்ன சொன்னோம்? 2 ஓட்டுக்கு மேல செந்தில் பாலாஜி பெரிய ஆர்கனைசர், இவங்க கை சின்னம் பெறுங்கிற நாம சொன்னோம். அன்னைக்கு தொடங்கின கடும் எதிர்ப்பு திமுக வந்துட்டுங்கிற எண்ணத்துல திமுகவுக்கு எதிரானவங்க தொடர்ந்து கடும் எதிர்ப்புங்கிற பிரச்சாரத்தை எல்லா தேர்தல்களையும் அப்படி இல்லைன்றீங்க செய்துட்டு தான் இருக்கிறாங்க. நான் முடிஞ்சவரை டேட்டாவோட பேசுறேன். 2024 மக்களவை தேர்தலில் விஜய் வசந்த் உளவங்கோடு செக்மெண்ட்ல எடுத்ததை விட அசம்பிளிக்கு நின்ன கேண்டிடேட் அதிக ஓட்டு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தன்மை 19 நடக்கல, எந்த ஒரு மக்களவையில் நடக்கலன்னா ஸ்டாலினுக்கு கிடைச்ச அங்கீகாரமா தான் நான் தரவுகளோட அதை நான் சொல்றேன். சுவாமிநாதன், இப்ப ரொம்ப நம்ம கூட்டணி கணக்கெல்லாம் கூட கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். நம்ம ப்ரோ இன்குபென்சி அரசின் நலத்திட்டங்கள் என்ன தாக்கோன்னு பேசுறதுனால திரு செந்தில் அவர்கள் சொன்ன புள்ளிதான் ரவீந்திரன் துரைசாமி அவர்களும் சொல்றாங்க. நீங்க ஆட்சிக்கு எதிரான அலைன்றது முதலமைச்சருக்கு மீது எதிராக இருக்கிற ஒரு எதிர்ப்புன்றது, அதான் ஒரு நியூட்ரலைஸ் பண்றாருன்றது ஒன்றும், நலத்திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு.
நலத்திட்டங்கள் பலன் அடைஞ்சவங்க அரசுக்கு தான் திரும்பி வாக்களிப்பாங்க அப்படின்றப்ப எதிர்க்கட்சிகளுக்கு என்ன ஸ்பேஸ் அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசின் நலத்திட்டங்கள் 1.5 கோடி குடும்பங்களை சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதை நான் மறுக்கவே இல்லை. அந்த 1.5 கோடி குடும்பங்கள்ல அதிமுக என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கிறாங்க. தாவேக்கா இப்ப புதிதா ஆரம்பித்த கட்சி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் கடந்திருக்கோங்கிறாங்க. அவங்க தானே அந்த 1.5 கோடியிலேயே இருக்காங்க. நம்ம அந்த இடம் முக்கியமான இடம். இதுல ஒரு குறுக்கீடு சுவாமிநாதன், குறுக்கீடு நம்ம கிட்டத்தட்ட 2 கோடி சொன்னாங்க ஏடிஎம்கே, 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாங்க. நான் அதை குறைச்சு சொன்னேன், 1.5 கோடி தான். 1.5 கோடி. ஆனா 24 நம்ம பாக்குறப்ப அப்ப அவங்க உறுப்பினர்களே வாக்கு அளிக்கலையான்ற ஒரு கேள்வி நமக்கு வந்துரும். நம்ம ஒட்டுமொத்தமா பாக்குறப்ப மிஸ்டு கால்ல எங்களுக்கு 80 லட்சம் சேர்ந்தாங்க, எங்களுக்கு சும்மாவே இப்பயே நாங்க 1.5 கோடியை கிராஸ் பண்ணிட்டோன்றதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவோம். அது கட்சிகள் தங்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. நீங்க இந்த பாயிண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவங்க லாயலா போட்டுருவாங்களா, இல்ல எதிரில இருக்கிறவங்க எதிர்த்தரப்பு வேதனைகள் அதிகமா இருக்குன்றதுனால இது அடிச்சிருன்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது பயனாளிகள்ல பெரும்பகுதி பேர் திமுகவுக்கு ஆதரிப்பாங்க. பட் அதுக்கு ஒரு சிறிய பகுதியினர் மாற்று கட்சிக்கு போவாங்க. அதுதான் சொல்றாரு, திமுகவுக்கு சவாலா ஏன் அமையாதுன்னா எதிர்தரப்பு ஓட்டுகள் சிதறடிக்கப்படுதில்ல. இப்ப நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கொஞ்சம் போகும், விஜய்க்கும் போகும், நாம் தமிழர் கட்சியுடைய சீமானுக்கும் போகும். அப்ப ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு 3 துணை எதிரிகள் மோதுறாங்க. சோ அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டுகள் சிதறடிக்கப்படும். அப்ப திமுகவுக்கு சாதகமான அம்சங்கள். சுவாமிநாதன், அப்ப நீங்க சொல்வது ப்ரோ இன்குபன்சி இல்ல, ஆன்டி இன்குபன்சி தான் அதிகமா இருக்கு. ஆனா அந்த வாக்குகள் சிதறதுனால அட்வான்டேஜ் திமுகவுக்கு கிடைக்குதுன்றீங்க, அதானே பாயிண்ட்? ஆமா ஆமா சார். இப்ப நலத்திட்ட உதவிகள்னு பார்த்தா அது ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு. பட் அதுக்கு வெளியில நாங்குநேரிலேயே ஒரு சம்பவம் நடக்குது. அண்ணே சொல்றாங்க வள்ளியூர்ல மருத்துவமனை திறந்தாங்க. வள்ளியூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவுல நாங்குநேரில ஒரு சம்பவம் நடக்குது. அது முதல் சம்பவம் இல்லையே. அதே தென் மாவட்டங்கள்ல நாங்குநேரில சின்னத்துறை என்கிற மாணவர் தாக்கப்பட்டது நடந்துச்சு. இன்னொரு பக்கம் கவின் போன்ற ஆணவ படுகொலையும் நடக்குது. சோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு. பட் அந்த லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை ஒட்டுமொத்தமா அறுவடை செய்யற இடத்துல எந்த ஒரு எதிர்கட்சியும் இல்ல. அவங்க ஓட்டு சிதறடிக்கப்படுது. அது திமுகவுக்கு. எத்தனை கட்சி கண்டிச்சிருக்கு? ஆணவ படுகொலை எத்தனை கட்சிகள் கண்டிச்சிருக்கு? அவர் சொல்ற பாயிண்ட் எடுத்துக்கலாமே. ப்ரோ இன்குபன்சின்றதை விட ஆன்டி இன்குபன்சி அதிகமா தான் இருக்கு. கேபிட்டலைஸ் பண்ற இடத்துல எதிர்க்கட்சிகள் செதறி இருக்கிறாங்க, பண்ண முடியல. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், முக்கியமான விஷயம். அவரை விட அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் எனக்கு தம்பியை நல்லா தெரியும், அவருக்கு என்ன நல்லா தெரியும். அவரை விட நாங்குநேரி எனக்கு ரொம்ப பக்கம். எனக்கு வள்ளியூர் நாங்குநேரி. நாங்குநேரியில இன்னைக்கு கொலை நடந்து பேசுறீங்க, இது திமுக காரணமா அல்லது தொடர்ச்சியாக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய சாதிய படிநிலைகள் காரணமா? அதுக்கு யார் காரணம்? அதை புரிஞ்சுதான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு தென் மாவட்டம் முழுவதும் சாதி படுகொலைகள் அதிகரித்து சாதி தாண்டம் ஆடிய நிலையில அங்க வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் வெட்டியா உட்கார்ந்துருக்கனால இந்த சிக்கல் வருதுன்னு சொல்லி அதை நகரமயமாக்கணும், நகரமயமாக்கின்ற பொழுது இதெல்லாம் குறையும்னு ஒரு பெரிய ஆய்வறிக்கை நடிப்பில் நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்தார். இவர் சுவாமிநாதன் மாதிரி 10 பேர் பேச்ச கேட்டு ஓட்ட மாத்தி போட்டாங்க மக்கள். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க, அப்படியே அந்த திட்டம் போச்சு. இப்ப திருப்பி வந்தா அதுல லீகலா அவ்வளவு சிக்கல் இடியாப்ப சிக்கல் ஆக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு முடிச்சா அவுத்துக்கிட்டு இருக்கு இந்த அரசு. இப்ப திருப்பி அதை கொண்டு வருவதற்கு கிட்டத்தட்ட 90 விழுக்காடு பணிகளை முடிச்சிருக்காங்க. பாயிண்ட் என்னன்னா, இல்ல நான் முடிச்சறேன். இல்ல பிரச்சனை என்னன்னா, பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு திமுக முயற்சி செய்த எல்லா காலகட்டத்திலும் அதே நாங்குநேரியில சமத்துவபுரத்தை கொண்டு வந்து வச்சார் கலைஞர். ஏன் எப்பா ஒன்னா வாழுங்கடாங்கிறதுக்கான எல்லா முயற்சியும் ஒரு அரசு எடுத்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, அதோட சேர்த்தே கேளுங்களேன். இப்போ இத லாண்ட் ஆர்டர் இஷ்யூவா அதுக்கு தாங்க வர்றேன். சாத்தான்குளம் ஜெயராஜ் பினிக்ஸ் படுகொலைக்கு பிறகு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடுகளுக்கு பிறகு, பொள்ளாச்சி பாலியல் டூழியங்களுக்கு பிறகு, கோடநாடு கொலை கொள்ளைக்கு பிறகு, ஜெயலலிதா அம்மா எப்படி இறந்தாங்கன்னே தெரியாத நிலையில சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போன பிறகு, ஓபிஎஸ் ஒரு பக்கம் சண்டை போட்டு போய், டிடிவி சண்டை போட்டு போய், இத்தனைக்கு அப்புறமும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி 75 சீட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கும்னு சொன்னா ஸ்டாலின் அவர்கள் இத்தனை திட்டம் போட்டிருக்கிறாரு. ஒரு 2 திட்டத்தை, முக்கியமான திட்டத்தை சொல்றேன். நீங்க இவங்க சொல்றாங்கல்ல, குடும்பம் இல்லைங்க, 4.91 லட்சம் பயனாளிகளுக்கு இன்னுயிர் காப்போம் திட்டம். ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாங்கல்ல, பக்கத்துல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உடனே சேருங்க. முதலுதவிக்கான சிகிச்சை செலவு அரசு ஏத்துக்கிறோம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசுலாம் சொல்லல. அதுல 4.91 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு அனாதையாவது தடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு ஸ்கீம் சொல்றேன், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பத்தி சொன்னாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் எத்தனை பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாங்க? இன்னைக்கு பேசுறாங்க பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் கொடுக்கிற காசு 7,500 ரூபாய், மெயின்ஸ் தேர்வு பாஸ் ஆகணும்னா 25,000 ரூபாய். இது இல்லாம பயிற்சி,
2023 91 நபர்கள் யூபிஎஸ்சில தேர்வாகி ஐஏஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவிகளுக்கு போயிருக்கிறாங்க. நேத்து உள்ள 60 சேர்க்காம. நலத்திட்டங்கள் அது பெரிய வேல்யூ ஆடடா திமுக அணிக்கு இருக்கு அப்படின்றதும் திரு ஸ்டாலின் அதை நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாரு. மேக்சிமம் அட்வான்டேஜ் இந்த அணிக்கு இருக்குன்றது தான் திரு செந்தில். அதுதான் சொன்னேன். அதுல நிறைய சிக்கல்கள் இருக்குங்க. இப்போ வந்து அதான் சொல்றேன், அடுத்தடுத்த கட்சிகள் அதை விட அதிக தொகையை பார்க்காதீங்கன்னு நான் சொல்லிட்டேன். இல்ல அதுல ஒன்னே ஒண்ணு ராம்கி, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதுக்கு நீங்க சொல்லுங்க, ஒரு நலத்திட்டங்கள் போகுது அப்படின்னா அதனோட கண்டினியூஷனை தான் மக்கள் பார்த்து வாக்களிக்கிற. கண்டிப்பா இந்த தொகை இதே தொகை தொடருமா அப்படின்னு மக்கள் பார்ப்பாங்களா? இப்ப நீங்க இதோட எதிர்க்கட்சியோட ஸ்டேக் சொன்னீங்கல்ல, இப்ப எடப்பாடி என்ன சொல்றாருன்னா, நமக்கு சரியான நிர்வாக திறமை இருக்கணும், கூடுதல் நிதி வேணா நான் வந்து டெல்லியில இருந்து பெற்று தருவேன். இல்ல வரிய போடுவேனாரு, வரிய ஏத்தி கொடுப்பேனாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படியா மேனேஜ் பண்ணுவேன், நான் வந்து டெல்லியை கூட சொல்ல மாட்டேன் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்ல வருது. இதே விஜய் என்ன சொல்றாருன்னா, இங்க ஸ்டாலின் டாக்ஸ் தனியா போதுங்க, அதை நிறுத்தினாலே போதுங்க, 30% போதுங்க அப்படின்னு சொல்லும் போது அது வேறு விதமா போகுது சார். அதுக்கு அதெல்லாம் தாண்டி திரு சீமான் அவர்கள் சொல்றாங்க தற்சார்பு பொருளாதாரத்துக்கு வந்து அதை விட நான் மேக்ஸிமம் நான் கொண்டு வந்தேன். இதெல்லாம் பேசும்போது என்ன ஆகும்னா, திரும்ப நீங்க வந்து திமுக இதுவரைக்குமான ஒரு வலிமையான ஆயுதம் இருக்குல்ல, டெல்லியில இருந்து எங்களை பாரக வச்சா நடத்துகிறார்கள், நிதி ஒதுக்கீடு செய்வதில்லைங்கிற அந்த வாதமே அடிபட்டு போகுது. அது உண்மையா பொய்யா? இல்ல அது உண்மைதான். ஆனா அது தேர்தல் ஆணையம் எடுத்துக்க முடியலையே. எடுக்க முடியாது. எடுக்காம போறது எடுத்து தானே சார் பேசினா 3 வருஷம் வருது. 3 வருஷம் ஏங்க நீங்க டெல்லி எதிர்பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு நிர்வாக திறமை சரியில்லை சார். இல்ல சார் ராம்கி, இப்போ செஞ்சுட்டு தான் பேசுறாங்க, செய்யாததுக்கு விளக்கம் கொடுக்கல. இந்த செஞ்சதுக்கு பாஜக கிரெடிட் கொடுக்கணும். இதை செய்தவை இல்ல, இது செஞ்சுட்டாங்க, அதை யாரும் மறுக்க போறல, அதை யாரும் சேலஞ்ச் பண்ணல. இது கண்டினியூ ஆகணும்னா, இது கண்டினியூ ஆகிறதுக்கு என்ன வேணும்? கூடுதல் நிதி. அந்த நிதியை எங்க யார் பெற்று கிட்டத்தட்ட இன்னொரு இடம், இப்ப நம்ம ப்ரோ இன்குபன்சி பேசுற மாதிரி இனிமேல் இந்த திட்டங்கள்லாம் கிடைக்கணும்னா டபுள் இன்ஜின் சர்க்கார், மத்திய அரசினுடைய உதவி இருக்கணும், அப்படின்னா தான் கிடைக்கும். அது அட்வான்டேஜா இருக்குமான்றது ஒரு பிரேக் எடுத்து பேசலாம்.